ஹாய்ங்க. வெல்கம் பேக் டு சிரியும் நானும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோஜா செடி பராமரிப்பு பற்றி பார்க்க போகிறோங்க. போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன்ட்டு. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் ரோஸ் செடி ரொம்ப நாள் ஆச்சுங்க இதை நாங்கள் காவாத்து பண்ணியே. இப்போ இதை நம்ம எப்படி அடி உரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம காவாத்து பண்ணணும். ஃபஸ்ட்டே பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அடியில் சத்து இல்லாமல் செடியை மேலே கட் பண்ணி விட்டால் தலையாதுங்க. கொழுந்துகள் கருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மாடி தோட்டத்துக்கும் இதுதாங்க, நம்ம நார்மலாக கீழே வளர்த்துற செடிக்கும் இது தாங்க. இது இலையெல்லாம் நிறையா அதுக்கு உரம் ஆகிட்டு தாங்க இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான உரத்தை அதுக்கு கொடுக்கணுங்க. இப்போ வேஸ்ட்டான வெங்காயத்தோல், அப்புறம் நம்ம கட் பண்ணி போட்ட காய்கறி, இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து வச்சு கூட போடலாங்க. நான் இப்போ வெங்காயத்தோல் ஒரு வாரமாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேங்க. அதை தான் இப்போ செடிக்கு கொடுக்க போகிறேன். வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ இது பக்கத்துலலாம் மண்ணே இல்லைங்க, வேர் தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு பக்கத்துலலாம் நம்ம மண் சேர்த்திடலாம். மண் நல்லா சேர்த்திட்டு செடிக்கு அப்படியே மேலே வேரெல்லாம் தெரிஞ்சால் காஞ்சிருங்க செடி. இந்த செடி நாங்கள் வச்சு 5 வருஷம் ஆகுதுங்க. இன்னும் பெரிய செடியே வரல. நாங்கள் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவோங்க. ரொம்ப பெரிய மரம் மாதிரியெல்லாம் வளர விடல. இது குட்டி செடியாகவே இருக்குது. நல்லா பூ வச்சா 20 பூ 30 பூ வருங்க. இதுக்கு சீசனெல்லாம் கிடையாது. மழை பெஞ்சாவே நம்ம நல்லா தண்ணி விட்டாவே நல்லா தளிர் விட்டுக்கிட்டே இருக்குங்க. இப்போ இது நம்ம இப்படி சுற்றி மண்ணெல்லாம் கிளறி விட்டுக்கலாங்க. இதுக்கு நாங்கள் ஒரு 6 மாதமாக இதுக்கு எந்த பராமரிப்புமே பண்ணலங்க. மாடி தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இதே டிப்ஸ் தாங்க. சுற்றி எப்போவுமே மண் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வேருக்கு தேவையான ஊட்டச்சத்து அதுக்கு போய் சேரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கங்க. பாருங்கள், வெங்காயத்தோல் இது மாதிரி போட்டுக்கலாம். நம்ம மாடி தோட்டம்லாம் வச்சுருக்கோன்னா ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா நம்ம டவுன் சைடு இருக்கோன்னா இதெல்லாம் எப்போவுமே கலெக்ட் பண்ணி நம்ம வச்சுருப்போம். இது அதே மாதிரி ஒரு கவரில் நீங்கள் போட்டு கலெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு நல்ல உரங்க. வெங்காயத்தோல், பூண்டு தோல் இதெல்லாம் போட்டால் செடி நல்லா வளருங்க. அது ரோஸ் செடி பொறுத்த வரைக்கும் இந்த இது ரொம்ப தேவைங்க, இந்த சத்தெல்லாம். நீங்கள் அதே மாதிரி முட்டை உடச்சி ஊற்றிட்டு அந்த ஓடு வச்சுருக்கீங்களா, அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சிட்டு கொரகொரப்பாக அதுக்கு செடிக்கு போட்டோன்னா பூ நல்லா மொட்டு மொட்டாக வருங்க. அடுத்த டிப்ஸ் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம், எப்படி அதை போடுறதுன்ட்டு. இப்போ இதை போட்டோன்னா இன்னும் 20 நாளைக்கு செடி பக்கத்தில் நீங்கள் பறிக்க வேணாங்க, அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அந்த தோலெல்லாம் நல்லா மக்கணுங்க. மக்கி அது உரமாக மாறட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த உரம் என்ன தரீங்களோ தரலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தராதீங்க. நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற உரத்தை விட இந்த மாதிரி நம்ம இயற்கையான உரம் போட்டால் செடி நல்லா வளருங்க. அதே மாதிரி எந்த நோய் தாக்கமும் செடிக்கு வராது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நீங்கள் வெங்காயத்தோல் போடுறதுனால மாவு பூச்சி ரோஸ் செடிக்கு கண்டிப்பாக வராதுங்க. நிறைய வந்துட்டு இருந்தது ஃபஸ்ட்டெல்லாம். இந்த வெங்காயத்தோல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி எங்களுக்கு நல்லாவே அந்த மாவு பூச்சி கட் ஆயிடுச்சுங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பாருங்கள், லைட்டாக ஒவ்வொரு இடத்துல மட்டும் தள்ளி விட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.